புரோட்டீன் 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 எதுக்கு எடுத்தாலும் புரோட்டீன் சாப்பிடுங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகும், செம்ம சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்பாங்க. அப்போ இந்த ப்ரோட்டீனை எப்படியெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் எடுத்துக்கிறேன். அந்த லஞ்சுக்கு நான் ப்ரோட்டீன் பிரியாணி செஞ்சேன். பிகாஸ் எல்லாரும் பிரியாணி சாப்பிடும்போது நமக்கும் டெம்ப்ட் ஆகும்ல. ஸோ சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை, அதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி நல்லா டீப் ப்ரௌனிஷ் வரும்போது தக்காளியை ஆட் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். கரம் மசாலா தூள் நம்ம நான்வெஜ்ஜுக்கு நிறைய சேர்க்கலாம். வெஜ்ஜு செய்யும்போது ரொம்ப கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணணும். இது கூடவே உப்பு, ரெசிபிக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டு நல்லா வதக்கி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து திக்கானதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்புத்தன்மைக்காக. நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவான மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபில்டர் நல்லா புழிஞ்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஹோலாக பாஸ்மதி ரைஸ் 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 500 கிராம் தண்ணி சேர்த்து குக்கர் போட்டு 2 விசில், டக்குன்னு 2 விசில் வந்துடும். ஓப்பன் பண்ணால் அருமையான ஹை ப்ரோட்டீன் பிரியாணி தயார். இது நீங்கள் ப்ரௌன் ரைஸ்லையும் ட்ரை